ml தானே இது. 1 week before தான் இது வாங்கணும். அதுக்குள்ள தீர்ந்து நான் பாயசம் நிறைய செஞ்சுட்டேன். ஸ்வீட்டீஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இந்த மந்த்து ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லையா, அதனால் வந்துட்டு க்ராசரி ஷாப்பிங் பண்ண போகிறோம். வாங்க போயிட்டு என்னென்ன வாங்குகிறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஃபைல வாங்கின பாரு, நிறைய இருந்தது, நல்லாவும் இருந்தது. சேம் இதே டேஸ்ட்டு. ராகி மாமசிலியா இருக்கு இல்லை, சேமியாவே இருக்கு. அப்புறம் முக்கியமாக நாங்கள் வந்துட்டு கீ வாங்குறதுக்கு தான் வந்தோம். மோஸ்ட்லி இங்கே வந்து ஆஃபர் போடுவாங்க புத்தீஸ் ஸ்வர்ண மகாலில். அப்படியே வந்துட்டு ஃபுல் க்ராசரி ஷாப்பிங்கே முடிஞ்சிருச்சு. வெஜ்ஜஸ்லேருந்து க்ராசரிஸ் எல்லாமே முடிச்சிடலாம். வாங்க. கீக்கு ஆஃபர் இருக்கு. 500 ml தானே இது. அதான் இன்னும் தெரியல. ஓகேவா, 1 week before தான் இது வாங்கணும். அதுக்குள்ள தீர்ந்து நான் பாயசம் நிறைய செஞ்சுட்டேன். பருப்பு பாயாசம் இவ்வளோதான். இதுதான் பருப்பு பாயாசமா? நல்லா செஞ்ச பாயாசம் எடுத்துக்கிறேன். இது எப்படி ரேஷன் கார்டு லெவல் செஞ்சியா? நல்லா போடுறேன். அழகாக இருக்கு. இது கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு யூஸ் பண்ணுவோம். 100 கிராம். 100 கிராமா? வேற பார்க்குறேன், டேஸ்ட் பார்க்கணுமா? இல்லை இல்லை பாருப்பா, பயப்படுறாங்க. போத்தி ஸ்வர்ண மஹாலில் தான் க்ராசரி ஷாப்பிங்கு முடிஞ்சிருச்சு. பாருங்க, 2 பேக் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. பில்லு இவ்வளோ நீட்டுக்கு இருக்குது. வீட்டுக்கு வந்துட்டு நம்ம க்ராசரி ஷாப்பிங் முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல மாட்டேன். இது ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு மந்த்துக்கு வரும். வெஜ்ஜீஸ் வந்துட்டு 1 வீக் இல்லை 2 வீக்ஸ்க்கு வரும். நான் வெஜ்ஜீஸ் நிறைய சாப்பிடுவேன். வாங்கிட்டு வந்தாச்சு. நான் வந்து போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போனேன். சன்னா மசாலா, இங்கே வந்துட்டு பூரிக்கு எல்லாமே உருட்டியாச்சு. இதை மட்டும் போட்டுருந்தோம். 15க்கு வந்தேன். மணி வந்துட்டு இப்போ 8:30 ஆகிடுச்சு. நான் 5 மினிட்ஸ் வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிட்டேன். எல்லாமே முடிச்சுட்டேன். ஆயில் நான் இங்கே ஹீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பூரி போட்டு எடுத்துக்கலாம். எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு பூரி. புட்டுன்னு வந்துருச்சு. ஃபஸ்ட்டு பூரி சக்ஸஸ். ஸ்வீட்டிஸ் நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். இவன் எனக்கே சர்ப்ரைஸ் கொடுக்குறான். பூரி சுடுறான். சப்பாத்திக்கு தான் போடுறான்னு பார்த்தா பூரி சுடுறான். கூட வேஸ்ட் ஆகல, எல்லாமே சூப்பராக வந்திருக்கு பூரி. எப்பவுமே ஒரு 2 வந்துட்டு கொஞ்சம் தட்டை மாதிரி வந்துடும். இந்த டைம் வந்து எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. நான் எதுவும் மைதா ஆட் பண்ணவே இல்லை, வெறும் கோதுமை தான். பூரி யாருக்கு வேணும்? பூரியோட சன்னா மசாலா சராக்னு எடுத்து வர போகிறான். இதுதான் நம்மளுடைய டின்னர். ஸோ ஸ்வீட்டீஸ் நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு. நாங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் நான் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு எனர்ஜி இல்லை. இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ணுமான்னு வேறு யோசிச்சுட்டு இருக்கேன். பாருங்கள், இவ்வளோ பெரிய பில்லு போயிருக்கு. என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். நான் ஃபுல்லாக டீட்டெயிலெல்லாம் சொல்ல, அப்புறம் நீ உங்களுக்கே போர் அடிச்சிடும். ஜஸ்ட் நான் சும்மா வந்து சொல்கிறேன். மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும் அப்படின்றத மட்டும் சொல்கிறேன். 2 பேருக்கு. எனக்கு வந்து மின்ட்டு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் தக்காளி வீட்டு அப்படியே போட்டிருந்தாங்க. கேஜியாக எடுத்தால் அதிகமாக போட்டிருந்தது. இது 2 வந்துட்டு 30 அப்படின்னு போட்டிருந்துச்சு. 30 நல்லா தான் இருந்தது. எதுவுமே வந்து எஃபெக்ட் எங்கேயுமே ஆகவே இல்லை. 4 பொங்கரேட் வாங்கியாச்சு. டப்பாவும் நல்லா இருந்தது. ப்ளஸ் இது உள்ள ஜாகரி இருந்தது. 40 நினைக்கிறேன். அதை விட்டால் உள்ள வந்துட்டு எனக்கு வாழைப்பூ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ வாழைப்பூ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. என்ன தெரியுமா, அஞ்சலி ஆயில் எங்கள் வீட்டில் வந்துட்டு எங்கள் அப்பா எப்போவுமே ஆடி வாங்கிட்டு வந்துடுவார். இங்கே இதுதான் இருந்தது. ஆயிலும் கொடுத்து அனுப்பக்கூடாது அம்மா வீட்டிலேருந்து. அதுக்கப்புறம் கடலை எண்ணெய் வந்துட்டு இது நல்லது. எங்கள் வீட்டில் ஆடி கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. இப்போ அவங்களும் ஆடுறதில்லை. ஸோ
கடலை எண்ணெய். நான் மோஸ்ட்லி வந்து கோகோனட் ஆயில் தான் வந்து சமைக்கிறேன். நம்ம வீட்டில் வந்து கோகோனட் ஆயில் வந்துட்டு மரம் வச்சுருக்கோம். ஸோ ஹேருக்குமே நான் தானே யூஸ் பண்ணுறேன் பியூராக, அதனால் இதிலே சமைச்சிடுறது. ஆனால் ஃபுல்லாக அதில் சமைக்க மாட்டேன், என்னென்ன டிஷ் பண்ணுறேன் அப்படின்றத பொறுத்து இருக்குது. கீ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே கீ பிடிக்கும் தான். பர்சனலி எனக்கு மில்கி மிஸ்ட் ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்துட்டு கீ வாங்கியிருந்தோம். தால் அது எல்லாமே பிடிக்கும் தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு இது ட்ரை பண்ண போகிறேன். ஆரஞ்சு தால் நான் ட்ரை பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் டைம். சௌ சௌ ரொம்ப நல்லது. அத்திப்பழம் எல்லாம் எங்க அப்பா வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாரு. இது கரெக்ட்டா இருக்கா? சரி மீடியா கூல் டவுன். அப்பா வந்து வாங்கிட்டு வராரு. அப்பெல்லாம் சாப்பிட்றதே கிடையாது, இப்போ தேடி தேடி சாப்பிட்றேன். பிஸ்தா கேஷ்யூ ஆல்மண்ட், ஸோ இது 3 வாங்கிட்டோமா. ஸ்வீட்டிஸ் பூரி சாப்பிட்டோமா, அதனால வந்துட்டு கியூமின் வாட்டர் குடிக்கிறேன். ஆமாம், கியூமின் வாட்டர் குடிச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக கொஞ்சம் செரிச்சிரும். ப்ளஸ் ஃபேட் பர்னர் தானே அதுவும். எனக்கு தெரிஞ்சதை நான் இதில் சொல்கிறேன், எக்ஸ்ட்ரா தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நோ இஷ்யூ. நம்ம கண்டினியூ பண்ணலாமா? திஸ் பாய் இஸ் டிஸ்டர்பிங் மீ வெரி மச். கோ அவே. ராகியோட சேமியா வாங்கியிருக்கோம். பாருங்க நான் எந்த அளவுக்கு ஹெல்தியாக மாறி இருக்கேன்னு பாருங்க. அகலியாக எனக்கு பீன்ஸ் மறுபடியும் பிடிக்கும் இல்லையா, அங்கேயும் பீன்ஸ் நிறைய வாங்கிட்டேன். இதெல்லாம் இதில் பேர்லாம் என்னன்னே தெரியாது, இப்போலாம் அது சாப்பிட வேண்டிய கட்டாயமாக ஆயிடுச்சு. விஜய்க்கு தெரியாது நான் இது வாங்கினது. நாட்டு கம்பு கூழ் செய்கிறதுக்கு வாங்கியிருக்கேன். நைட்டு ஊற வச்சு காலையில் அரைச்சி கர்டில் கலந்து சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் கூழ், கம்பு கூழ். ரொம்ப ரொம்ப ஹெல்தி இது எல்லாமே. நான் எடுத்தேன் 28 தான். அதே மாதிரி குட்டி பயிறு, பாசி பயிறுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு இட்லி அரிசி காலியாக போகுது அப்படின்னு வாங்கினேன். விஜய்க்கு வந்துட்டு வாழைக்காய் பிடிக்கும். இட்லி அரிசி மாவு அரைக்கிறதுக்கு எப்போ வாங்கினேண்ணா? நீ கூட தானே இருந்தேன், நான் எடுத்து போட்டு வந்தேன். மாவு அரைக்கிறதுக்கு இட்லி அரிசி தானே யூஸ் பண்ணுவாங்க. 2 வாழைக்காய். மஷ்ரூம் செய்யலாம். ஃபிகு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாகரி ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி வந்து ஸ்வீட் பொங்கல் செய்வேன். அப்புறம் இப்போ வந்துட்டு புதுசாக வந்து பாயசம் செய்கிறேன் இல்லையா, இந்த சிறும்பயிரில் எனக்கு பேர் சரியாக தெரியல, ஸ்வீட்டிஸ் ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். மூங் டாலில் வந்துட்டு பாயசம் செய்கிறேன். ஸோ அதுக்கெலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாளைக்கு வந்து பணியாரம் செய்யலாம் அப்படின்னு இருக்கேன். அது எந்த அளவுக்கு சாத்தியமாக போகுதுன்னு தெரியல. இது வந்து சாம்பார் பயிறு. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வெண்டைக்காய் பிடிக்கும், அப்புறம் பீன்ஸ் பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரெண்டுமே. சின்ன வெங்காயம் நான் மோஸ்ட்லி சமைக்கிறனோ இல்லையோ தலைக்கு தேய்க்கிறதுக்காக மோஸ்ட்லி வாங்கிடுவேன். ஆனால் சமைக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கும் தான், பட் உரிக்கிறதுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். தலைக்குன்னா ஜஸ்ட் ஒரு 4 போடுறோமோ 5 போடுறோமோ அதோட நிறுத்திடுவோம். ஸோ இது வாங்கியிருந்தேன். ஒரே ஒரு சோளம் வாங்கியிருந்தேன். அப்புறம் கேரட் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது, ஆனால் கேரட் பீன் பொரியல் பண்ணலாம். அப்புறம் பிரிஞ்சி வச்சா கேரட் பீன் சேர்த்து போடுற மாதிரி இருக்கும், அதனால் அது வாங்கியிருந்தேன். கொய்யா 2 சோப்பு பாப்ஸோன் புதுசாக வந்திருந்தது, எப்படின்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக வாங்கியிருந்தோம். எப்படின்னு ட்ரை பண்ணுறேன், ஸ்மெல் வைஸ் அழுக்கு வைஸ் எப்படி போகுது அப்படின்னு. இவ்வளோதான் நம்மளுடைய கிராசரிஸ். ஆக்சுவலி வீட்டில் கொஞ்சம் திங்ஸ் இருக்குது, அது இருக்கிறது போக இல்லாதது மட்டும் நான் வாங்கியிருந்தேன். அவ்வளோதான். எத்தனை நாளைக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி வெஜ்ஜஸ் வந்துட்டு தாராளமாக 2 வீக்ஸ் கிட்ட வரும். அதுக்கப்புறம் கீ வந்துட்டு நான் 1 மந்த் கிட்ட நான் யூஸ் பண்ணுவேன். மந்த்லி ஷாப்பிங். ஸோ மந்த் ஸ்டார்ட் ஆகும்போதே நாங்கள் போய் மோஸ்ட்லி வாங்கிடுவோம். சப்போஸ் மந்த் ஸ்டார்ட் ஆகும்போது எங்களுக்கு இருந்தது அப்படின்னா நாங்கள் அந்த மந்த் போக மாட்டோம். ஸோ மந்த் மிட்டு போகிற மாதிரி அப்படி இருக்கும். இப்படி தான் வந்து நாங்கள் பிளான் பண்ணுவோம். ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்துட்டு தாராளமாக அதுவுமே வந்துட்டு 1 வீக் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ 2 வீக்ஸ் கிட்டவே வந்துடும். வெஜ்ஜஸும் அதேமாரி தான் 2 வீக்ஸ் ப்ளஸ்ஸே போயிடும். அதுக்கப்புறம் அதுவும் தாங்காது, ப்ளஸ் அப்படியே போயிடும். விஜய்க்கு வந்து பிரிஞ்சி ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் மோஸ்ட்லி பிரிஞ்சி செய்வேன். நான் பிரிஞ்சி செஞ்சேன் அப்படின்னா அதில் ரைஸ் வந்துட்டு ரைஸ் இவ்வளோ தூரம் ரைஸ் இருக்குன்னா வெஜ்ஜஸ் வந்து இவ்வளோ தூரம் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் ரைஸ், இவ்வளோ ரைஸ் இருந்தால் வெஜ்ஜஸ் இவ்வளோ தூரம் இருக்கும். ஸோ அந்த ப்ரொபோஷனில் நான் பண்ணுவேன். ஆக்சுவலி இப்போ தான் நான் ஹெல்தி ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுறேன். முன்னாடிலாம் வந்துட்டு ரைஸ் இவ்வளோ தூரம் வைப்பாங்க, எங்கள் அம்மா இவ்வளோ தான் தொட்டுக்க வைப்பாங்க. ஸோ அப்படியே சாப்பிட்டு பழகிட்டேன். இப்போ வந்துட்டு அப்படியே மாற்றி சாப்பிட்றேன். ரைஸ் இவ்வளோ தான் எடுக்கிறேன், இவ்வளோ வெஜ்ஜஸ் எடுக்கிறேன், அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. எனிவே எனக்கு இந்த மாதிரி ரொட்டீன்ஸ் பிடிச்சிருக்கு. ஸோ நம்மளுடைய பேபி சொன்னாங்கன்னா இப்படியே தான் பழகப்படுத்தணும், ஃபுல்லாக ஹெல்த்தியே தான் நம்ம பழகப்படுத்தணும். இப்போ வந்து வெளியே போகிறதே கிடையாது. வெளியே போகணுன்னாலும் நான் யோசிக்கிறேன், பட்ஜெட் வைஸ் நான் யோசிக்கலை, போனால் எங்கேயாவது ஹெல்த்தியாக கிடைக்குமா ஸ்நாக்ஸ் அப்படின்னு யோசிக்கிறேன். லைக் இந்த மாதிரி வந்துட்டு கார்ன் மிக்ஸ்டு வெஜ்ஜஸ்ஸு அந்த மாதிரி, அதுவும் இல்லாமல் ஹைஜீனிக்காகவும் இருக்கணும்னு விரும்புகிறேன், ப்ளஸ் ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னு விரும்புகிறேன். எனக்கு தெரிஞ்சு ஹெல்த்தியாக கிடைக்கல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். நியர் இந்த மாதிரி தாம்பரம், குரோம்பேட்டை, ஸோ கிண்டி அந்த மாதிரி ஏரியாவில் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இவ்வளோதான் நம்மளுடைய மந்த்லி ஷாப்பிங். ஹோப் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றது தெரியல. மோஸ்ட்லி நான் எங்கே வாங்குவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான் புதிய ஸ்வர்ணமஹாலில் தான் வாங்குவேன். மோஸ்ட்லி நாங்கள் வந்து சண்டே சர்ச் அது பக்கத்தில் தான் போவோம். போயிட்டு வரும்போதே நான் வாங்கிடுவேன். எனக்கு வந்து வீக்கெண்ட் ஆஃப்லைன் செஷன் இருக்கும், அதனால கொஞ்சம் சீக்கிரமாக வரணும் அப்படின்றதுக்காக என்னால் வாங்க முடியாது. அதனால நம்ம இப்போ போய் வாங்கிட்டு வருவோம். இப்போலாம் வெஜ்ஜஸ் வாங்குறோன்னா அப்போலாம் ஃப்ரிட்ஜை ஒரு க்ளீன் பண்ணிவிட்டு எது யூஸ் பண்ணல எது யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத வச்சுட்டு ரிமூவ் பண்ணிடுவேன். மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருப்பேன், ஒன்லி ஒரு 20% தான் நான் யூஸ் பண்ணாமல் இருப்பேன். ஸோ அதெல்லாமே எடுத்துகிட்டு புதுசாக ரீஸ்டாக் பண்ணிடுவேன். அதே மாதிரி நாளைக்கு நான் என்ன சமைக்க போகிறேன் அப்படின்றத வந்து நான் இன்றைக்கி யோசிச்சு வச்சுருவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுவேன். அப்படி இல்லை ரொம்ப லேட்டாக ஏஞ்சிட்டேன் அப்படின்னா அந்த டைமுக்கு என்ன முடியுமோ அதை பண்ணிடுவேன் நான். அவ்வளோதான். ஸோ இப்படி தான் மோஸ்ட்லி நமக்கு போகும். நான் இதுவரையும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறது ஒரு 2 இயர்ஸில் வந்துட்டு இவ்வளவு தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுது, எக்ஸ்ட்ரா டிப்ஸ் ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோதான் ஸ்வீட்டீஸ் நம்மளுடைய க்ராசரி ஷாப்பிங். ஹோப் திஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. பை பை, see you soon on next. வாங்கிட்டு வந்ததெல்லாம் லோட் பண்ணிட்டு இருக்காங்க. சரக்கு பாட்டில் கிடையாது, அது ஒயின் பாட்டில். பாக்ஸும் பலாப்பழம் வச்சுருக்கோம். கருப்பு கலர் பாக்ஸில் என்ன வச்சுருக்கோம்? ஏதோ ஒரு டவுட்ல வச்சேன், சூப்பரா வந்திருக்கு. இருக்கு பார்க்க புழு மாதிரி இருக்கும், புழு மாதிரி இருக்கும். பலாப்பழம் தட்டடி. ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு இந்த பலாப்பழம். செம்ம ஸ்வீட் இல்ல? அதாவது இந்த ஒரு மாசத்துல நம்ம வந்துட்டு 4 பலாப்பழம் சாப்பிடுறோம். நான் அதுல வந்து 3/4 எல்லாமே நான் தான் சாப்பிட்டேன். அப்படியே சார் வெளியே முடிஞ்சா